ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தயா கனகா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கோட வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த பட்டை டேப்போட வயர் ஜாயின் பண்ணுறது எப்படிங்கிறது தான் இந்த ஷார்ட் வீடியோவில் காட்ட போகிறேன். மெயினாக லாஸ்ட் வீடியோவில் வந்து நாட் போடுறது எப்படிங்கிறத காட்டியிருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த ஒயர் எண்ட் பண்ணுறது எப்படிங்கிறதும் ஒரு வீடியோ காட்டியிருக்கேன். இப்போ இந்த ஒயர் வந்து புதுசாக நம்ம எடுத்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறப்ப எப்படி பண்ணுறதுங்கிறத ஷார்ட்டாக சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மேலே. இப்போ இதை வந்து கீழே இருந்து நம்ம இப்படி சொருகி விட்டுடலாம். கீழே இருந்து இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அடுத்து நம்ம நாட்டு போட போகிறோம். அந்த இடத்துல இந்த சைடில் இருக்கிற கேப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இது மேலே இருக்கிறதே சிம்பிளாக காட்டுறேன் பாருங்கள். இதை வந்து இப்படியே ஒரு சுற்று எடுத்துகிட்டு வந்து இந்த கேப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணி இப்படி இந்த சைடு பிடிச்சிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன், அதுக்காக தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து சென்டருக்கு வந்துருச்சு. இதை வந்து ஒரு சுற்று போட்டு முடிச்சிட்டோம். இல்லைன்னா நம்ம வயரை போட்டு சுற்றி சுற்றி இழுத்துட்டு வரணும் ஃபஸ்ட்டு நாட்டுக்கு. அதனால் சிம்பிளாக உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த நாட்டு இங்கே இருக்கா, இந்த ரன்னிங் வயரை இப்போ இங்கேருந்து இந்த டேப்புக்கும் நடுவில் இப்படி சுற்றி கொண்டு வந்து இந்த நடுவில் விடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ விட்டதுக்கப்புறம் இதை வந்து கீழே இருந்து இந்த கேப்புக்குள்ளே இப்படியே சொருகணும். ஓகே, இப்படியே சொருகி இப்போ இந்த வயர் எல்லாத்தையும் இழுக்கணும். எவ்வளோ வயர் நம்மளால் இழுத்து போட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ இது கேப் வராமல் இருக்கிற அளவுக்கு டைட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மேலே வந்த வயரை வந்து இப்படியே திரும்பியும் சென்டர்லேயே சுற்றி கொண்டு வந்து முன்னாடி சைடு வச்சு பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான், ஃபஸ்ட்டு நாட்டு போட்டு முடிச்சாச்சு. இந்த டேப்பு வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம இப்படி திருப்பி வச்சு அப்படியே இதுக்குள்ளே சொருகிக்கலாம். எந்த அளவுக்குள்ளே போகுதோ அந்தளவுக்கு சொருகிட்டு மீதி இருக்கிற டேப்பை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எது வரைக்கும் போகுதோ அப்படின்னு பார்த்துட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்துருச்சா, நல்லா இழுத்து விட்டுட்டு இதில் இப்படியே கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து கரெக்ட் பண்ணி அடுத்த நாட்டு போட ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கூடை எவ்வளோ வேகமாக போட்டு முடிக்கலாம் பார்த்தீங்களா. ஏன்னா இந்த கூடை போடுறதுக்கு ரொம்ப